சீதை கர்ப்பவதியாய் வால்மீகி ஆசிரமத்தில் இருந்த போதுதான் மதுவனம்ங்கிற ஊர்ல ஆண்டு வந்த பிராச்சீனத்துல ஒரு அசுரன், லோலான்னு பேர். அவனுக்கு பேர் கேட்கும் போதே நன்னா இருக்கே சார், லோலா. அவன் பிள்ளை பேரு மது. மதுக்கு ஒரு பிள்ளை இருந்தான், லவணன்னு பேரு. அந்த லவணனுக்கு சிவபெருமான் பிராச்சீன காலத்திலேருந்து தன்னுடைய திரிசூலத்தின் அம்சமாய் ஒரு சூலம் கொடுத்திருந்தார். இந்த லவணன் மக்களை ரொம்ப படுத்துவான். மக்கள்லாம் வந்து விண்ணப்பிச்சா ராமர் கிட்ட, ராமா எப்படியாவது எங்களை காப்பாத்தி கொடு, பக்கத்துலதான் அயோத்தியா, மதுவனம்ங்கிறது தான் மதுரா, மதுரால எங்களை போட்டு படுத்துறான், காப்பாத்துன்னு சொன்ன உடனே ராமர் என்ன பண்ணார், சத்ருக்னனை கூட்டார். சத்ருக்னா, உன் பேரு சத்ருக்னா, நீ இது வரைக்கும் ஒரு சத்ரு அழிச்சது இல்லை, அதனால ஏதாவது பேருக்காவது போய் சண்டை போட்டுட்டு வாப்பா. உடனே வந்து சத்ருக்னன், ஓகே அண்ணா, டீக் ஹே மே சல்தா ஹூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பினார். ரத கஜ பத துரக 4 படையோட கிளம்பும் போது அவள்லாம் நைட் ஆக சொல்லிட்டா சோல்ஜர்ஸ்லாம், சார் बहुत दिक्कत हो रहा है सर, हम और नहीं चल सकते, हमें कहीं मोटेल पे ठहरा दीजिए ना, ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துக்கணும். உடனே அங்க போட்டிருக்கு வால்மீகி ஆசிரமம் 2 கிலோமீட்டர்ஸ் அவே. உடனே சத்ருகுணன் இந்த சைன்யத்தெல்லாம் கூட்டுண்டு நேர வால்மீகி ஆசிரமத்துக்கு போனார். வால்மீகி வந்து அந்தராயே, அவர் ஹிந்தியில பேசினார், அவரெல்லாம் கூச்சுக்காதீங்க, உள்ள வாங்குனார். உள்ள வாங்குன்னு சொன்ன உடனே வால்மீகி சொன்னார், வந்தவாளுக்கெல்லாம் அதிதி சத்காரம் பண்றோம், சாப்பாடெல்லாம் போட்டுடுறோம். சத்ருக்னா, உனக்கு அலாட் பண்ணிருக்கிற ரூம் வந்து 302, சீதை 301. இது வந்து ரோ ஹவுஸ் மாதிரி ஒரே காமன் வால், அதனால 302 உனக்கு ஆச்சு. சீதைக்கு சத்ருக்னன் வந்திருக்கான்னு அவளுக்கு தெரியாது. சத்ருக்ன ஆழ்வானுக்கு சீதா பிராட்டிய இங்கதான் விட்டு வச்சிருக்காரு லக்ஷ்மணன் தெரியாது. லக்ஷ்மணன் வந்து அந்த கோஆர்டினேட்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டார், இல்லாட்டா அப்புறம் எல்லாரும் சீதையை சுத்தி ரியல் எஸ்டேட் வாங்க ஆரம்பிச்சிருவா. சக்கரத்தாழ்வார் கர்ப்பம் தரித்த ஸ்திரீகளுக்கு ரக்ஷகம். இன்னைக்கும் அந்த பிரெக்னன்சியில டெலிவர் பண்ணும்போது சக்கராயுதத்தை நினைத்து சுதர்சன ஹோமமோ அல்லது சுதர்சனாஷ்டகமோ சொல்றது வழக்கம். அப்போ சுதர்சனருங்கிறவரது தான் நமக்கு ரக்ஷகம். நமக்கு மட்டுமல்ல, நாம் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதும் ரக்ஷகம். அந்த சக்கரத்தின் அம்சம்தான் சத்ருக்னன். பெருமாளோட ஆதிசேஷன் யாரு? லக்ஷ்மணன். சங்கு பரதன், சக்கரம் சத்ருக்னன். அப்போ அந்த சத்ருக்னன் 302ல இருக்கார், கர்ப்பவதியா இருக்கக்கூடிய சீதை 301ல இருக்கா. இப்ப நீங்க கவனிங்க, எந்த இரவு சத்ருக்னன் வால்மீகியின் ஆசிரமத்தில் தன் படையோடு தங்கினாரோ அதே இரவுதான் சீதை லவகுஷால பெத்தெடுத்தா. அப்போ பிராட்டி தன் இரட்டை குழந்தைகளை ஜாகிரதையாக ஈன்றெடுப்பதற்கு பூர்வமே சக்கரத்தாழ்வார் வந்துட்டார் பாருங்க.